பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச கண்ட்ரி தான் தாய்லாந்து. பட் இப்போ கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்குமே அது ஒரு எக்ஸலண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் சொல்லணும். ஏன்னா பார்க்க அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ், என்டர்டைன்மெண்ட், ஃபன் அங்கெல்லாம் பேங்காக் அண்ட் பட்டையா ஸ்பாட்ஸ் தான். மோஸ்ட்லி எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு ட்ராவல் ஏஜென்சி புக் பண்ணி தான் போவாங்க. பட் நாங்கள் இந்த ட்ரிப்பை அப்படி போகலை. பேங்காக் டு பட்டையா ட்ரிப் யாரோட ட்ராவல் கைடும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி போகிறதுன்றது இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஃப்ளைட் டிக்கெட்ஸ், வீசா, கரன்சி, ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், பேங்காக் டு பட்டையா பஸ் ட்ராவல், ஸோ அங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், மொத்தம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற எல்லா இதுவுமே அதுக்கு நம்ம இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே நாங்கள் கப்பலாக நாங்கள் போயிட்டு வந்தோம் ஜாலியாக. ஸோ அதே மாதிரி நீங்களும் கப்பலாக போயிட்டு எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, தாய்லாந்துக்கு வீசா வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது எப்போவுமே ரவுண்ட் ட்ரிப்பாக புக் பண்ணுறது பெஸ்ட்டு. பிகாஸ் ரவுண்ட் ட்ரிப்பாக புக் பண்ணும்போது ஒன் வே ட்ரிப்பை விடவே கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ளைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளைட்டும் ரேஞ்சஸ் வந்து மாறும். ஸோ 10, 11, 12 அந்த மாதிரி ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி புக் பண்ணல. நாங்கள் வந்து ஏர் ஏஷியா தான் புக் பண்ணினோம். ஸோ ஏர் ஏஷியாவில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எக்கனாமியாகவும் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பில். ஸோ இதுதான் ஏர் ஏஷியா மூவ். இந்த ஆப்பில் தான் நாங்கள் புக் பண்ணோம். இதான் அஃபிஷியல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கம்மியாகணும் அப்படின்னா சென்னை டு தாய்லாந்து தான் கம்மியாக. ஸோ நாங்கள் இப்போ சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கேபில் வந்து நாங்கள் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மணி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதுக்கு ஒரு நாள் வெளியவே வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. நாங்கள் அங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ தாய்பாத்தில் எல்லாமே எங்கள் மணியை மாற்றிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமிக்ரேஷன் பண்ணுறப்போ அங்கே அரைவல் கார்டு வந்து கேட்பாங்க. ஸோ அரைவல் கார்டு வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸி தான். அதுக்கான வீடியோவும் போடுவோம். ஸோ போர்டிங் பாஸும் எடுத்துக்கணும். ஸோ அந்த பார்கோட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஸ்கேன் பண்ணி உங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அவுட்டர் ஃபேஸ் ஆஃப் ஃப்ளைட்டை பார்த்துட்டு தான் நம்ம போவோம். ஆனால் இங்கே ஏர் ஏஷியாவில் அப்படி இல்லை. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இருக்கிறதே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஃப்ளைட்குள்ளே ரீச் ஆயாச்சு. இங்கே நம்ம வந்து விண்டோ சீட் வந்து கிடைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆல்ரெடி விண்டோ சீட் இருக்கிற மாதிரி ஒரு இதை புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் வேறு ஃபைட் அடிச்சுட்டு இருக்கான். இது எங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் கூட. ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் பயமுறுத்திட்டே இருந்தான். லைக் ரீசன்ட் ஃப்ளைட் கிராஷ் நியூஸ் பற்றி ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ அவுட் சைடு வெதர் பாருங்கள், இந்த மாதிரி ரெய்னியாக தான் இருந்துச்சு. ஸோ விண்டோ ஃபுல்லாக ரெய்னியாக இருக்கனால அவுட் சைடில் என்ன இருக்குன்னு கூட தெரியல. தென் சேஃப்டி ப்ரிகாஷன் மஃப்ளர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆர்எல்ஸ் நீங்கள் ஹெட்செட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஏர்பன் வேணாமல் இருக்கும். வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏர் ஹோஸ்டர்ஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ஃப்ளைட் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக போகிறது, லைக் எப்படி பேராஷூட்டில் பறக்கிறது. ஸோ ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இதுதான் அதோட அப்பியரன்ஸ் பாருங்கள். நான் ரொம்ப ரெயின் ட்ராப்ஸ் இருக்கிறனால லைட்டாக தெரிஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சென்னை சிட்டியை கொஞ்சமாக பார்க்க முடியுது. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் சென்னை சிட்டியை பார்க்க முடியுது. அந்தளவுக்கு வியூ சூப்பராக இருக்குது. வீடியோவில் நம்ம பேங்காக் போய் அங்கே என்னென்ன சைட் சீயிங்லாம் பார்த்தோன்றதை அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ்.